அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். அரிஸ்டாட்டில்ங்கிற பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் உயிரினங்கள் தொகுத்திருக்காரு. எப்படி தொகுத்திருக்காருன்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகள்னு தொகுத்திருக்காரு. அந்த விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள், இரத்தமற்ற விலங்குகள் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. அந்த விலங்குகளை மேலும் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நிற்பவை, நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை அப்படின்னு பிரிச்சிருக்காரு. இவர் இப்படி பிரித்து வச்ச தொகுப்பு 2000 வருஷத்துக்கு அப்புறம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சில உயிரிகளின் அறிவியல் பெயர்கள். பொதுப்பெயர், அறிவியல் பெயர். மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ். வெங்காயத்தின் அறிவியல் பெயர் அலியம் சட்டைவம். எலியின் அறிவியல் பெயர் ரேட்டஸ். புறாவின் அறிவியல் பெயர் கொலம்பா லிவியா. புளிய மரத்தின் அறிவியல் பெயர் டாமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சையின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் அரண்டிஃபோலியா. வேப்ப மரத்தின் அறிவியல் பெயர் அசாட்டிரெக்டா இண்டிகா. தவளையின் அறிவியல் பெயர் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. தேங்காயின் அறிவியல் பெயர் காகஸ் நியூசிஃபெரா. நெல்லின் அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா. மீனின் அறிவியல் பெயர் கட்லா. ஆரஞ்சின் அறிவியல் பெயர் சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சியின் அறிவியல் பெயர் ஜிஞ்சிஃபெரா விஸ்னேல். பப்பாளியின் அறிவியல் பெயர் காரிகா பப்பாயா. பேரிச்சையின் அறிவியல் பெயர் ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா.